திருமுருகன் மற்றும் அவருடைய சகாக்கள் 4 மீதும், அதே போல மீத்தேன் திட்ட எதிர்ப்புக்காக போராடிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்களின் மீதும் போடப்பட்டிருக்கக்கூடிய குண்டர் தடுப்பு சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றேன். இது குறித்து நானும் சகோதரர் தனியரசு எம்எல்ஏ அவர்களும் சகோதரர் கருணாஸ் எம்எல்ஏ அவர்களும் இன்றைய தினம் சபாநாயகரிடம் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்றையும் கொடுத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் தோழர் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் அவர்களும், அதே போன்று பேராசிரியர் ஜெயராமன் போன்றவர்களும், அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை சட்டமன்றத்தில் இன்று ஆணித்தரமாக என்னுடைய கருத்தை நான் எடுத்து வைத்தேன். அதே போன்று பூந்தமல்லி சிறைச்சாலையில் 16 முஸ்லிம் கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டு அவர்களுக்கு சிறைத்துறை வழங்கக்கூடிய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. உடனடியாக அவர்களை பூந்தமல்லி கிளை சிறையிலிருந்து மாற்றி புழல் சிறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினேன். ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட பேரறிவாளனுக்கு பரோல் வழங்கப்படவில்லை. அவர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தாயார் அற்புதமால் அவர்கள் தொடர்ந்து கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். எனவே உடனடியாக பேரறிவாளனுக்கு பரோல் வழங்க வேண்டும் என்பதை இந்த அவையிலே நான் வலியுறுத்தியிருக்கிறேன். அதே போன்று ராபர்ட் ஃபயாஸ் அவர்கள் என்னை கருணை கொலை செய்து விடுங்கள் என்று குமுறி இருக்கிறார், கதறி இருக்கிறார். எனவே நான் சட்டமன்றத்தில் கேட்டுக்கொண்டது ஆளுங்கட்சி உறுப்பினர்களையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களையும் பார்த்து கேட்டுக்கொண்டு, இந்த விஷயத்தில் கட்சி வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், அரசியல் வேறுபாடுகளை கடந்து நாம் எல்லோரும் இணைந்து அவருடைய விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும். அதே போன்று 14 ஆண்டுகளை நிறைவு செய்த அனைத்து ஆயுள் தண்டனை கைதிகளையும் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பொது மன்னிப்பின் கீழ் முன்விடுதலை செய்ய வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தியிருக்கிறேன். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், சிறைத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த 14 ஆண்டுகளை கடந்த ஆயுள் தண்டனை கைதிகளை முன்விடுதலை செய்வது குறித்து முதலமைச்சரை கோரிக்கை வைத்திருப்பதாகவும் பரிசீலிப்பதாகவும் கூறியிருக்கிறார்.